புஸ்தகம் 61ஆம் சங்கீதத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொண்டு எல்லாரும் சேர்ந்து அந்த வசனங்களை வாசிச்சுட்டு அப்புறம் நம்ம செய்தியை கவனிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 61ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் அவசரப்பட வேண்டிய சங்கீதங்களின் புஸ்தகம் 61ஆம் சங்கீதம் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனி. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மையின் மேல் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கெதிரே பலத்த துருவமாயிரும். நான் உடைய கூடாரத்திலே சதாகாலமும் தங்குவேன். உடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். தேவன் நாமத்துக்கு தேவனே, நீர் பொருத்தனைகளை கேட்டீர். உங்கள் நாமத்துக்கு பயப்படுகிற சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படி தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோட பேச வேண்டும் என்று நாம் காத்திருந்து நாம் ஜெபம். நாம் ஏதோ ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்பதற்காக இந்த காலை வேளையில நாம் இந்த இடத்துக்கு வரலாம். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய திவ்ய கருத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும். இந்த அருமையான ஓய்வு நாளில் உம்முடைய ஆலயத்துக்கு எங்களை கொண்டு வந்து வைத்த தேவன், உம்முடைய ஆலயத்தினுடைய நன்மைகளால் எங்களை திருப்தியாக்குறதற்காக உமக்கு நன்றி செலுத்தும். இப்பொழுது சபையாக தாவீது என்கிற உம்முடைய அடியான் எழுதின அந்த சங்கீதத்துடைய 61ஆம் சங்கீதத்தை நாங்கள் வாசித்திருக்கோம். இதிலிருந்து எங்களுக்கு நீர் கற்பிக்க வேண்டிய காரியத்தை கற்பிக்க வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவனாகி நீர் ஒரு கல்லல்ல, மரம் அல்ல, எங்களோடு கூட பேசுகிற தேவன். இந்த காலை வேளையிலும் கர்த்தராகிய தேவரீர் பேசும் அடியார்களாய் நாங்கள் அதை கேட்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத புஸ்தகத்தினுடைய இந்த சங்கீத பகுதியை நம்ம படிக்கும் பொழுது இது தாவீது எழுதின ஒரு சங்கீதமாக இருக்கு. தாவீது எந்த நிலையில இந்த சங்கீதத்தை எழுதினான் என்று கேட்டால், ஒரு உற்சாகமான தருணத்திலே அவன் எழுதவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே உற்சாகமான தருணங்களும் உண்டு, தொய்ந்து போகிற அல்லது சோர்ந்து போகிற தருணங்களும் உண்டு. இங்கே 2 வசனங்கள் இந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையுடைய பின்னணியிலே அவன் எழுதினான் என்பதை நாம் படிக்க முடியும். நாம் அதை வாசிக்கிற பொழுது 2ஆம் வசனத்திலே அவன் இருதயம் தொய்ந்து போன நிலையில் இருக்கிறதை சொல்கிறது. என் இருதயம் தொய்ந்து போயிருக்கு. 2வது அவன் சொல்லுகிறான், நான் பூமியினுடைய கடையாந்திரத்திலே இருக்கிறதை போல உணர்கிறேன். I'm in the last part of the world. இந்த உலகத்துடைய கடைசியில் இருக்கப்பா, ஒருத்தர் எனக்கு இல்லை என்கிறதை போல அவன் எழுதுகிற ஒரு சங்கீதமாக இருக்கு. ஆனாலும் கூட இந்த சங்கீதத்திலே தேவன் நமக்கு பல காரியங்களை நாம் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, என்னுடைய இருதயம் தொய்யும் போது பூமியினுடைய கடையாந்திரங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொன்ன ஒரு தேவனுடைய மனிதன் எழுதின இந்த சங்கீதத்திலிருந்து நமக்கான பாடம் என்ன? இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, தேவன் அருளும் நன்மைகளும் நாம் செய்ய வேண்டிய பதில் செய்கைகளும். The goodness of God and our response. தேவன் அருளும் நன்மைகளும் நாம் செய்ய வேண்டிய பதில் செய்யவும். முதலாவது, தேவன் அருளின 5 நன்மைகளை குறித்து இதிலே அவன் குறிப்பிடுகிறான். முதலாவது கவனிப்பில்லானால் 1ஆம் வசனத்திலே, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என்று வாசிக்க. நாம் தமிழ்ல படிக்கும் பொழுது கூப்பிடுதல் என்ற வார்த்தை இருந்தாலும் ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது hear my cry God என்று சொல்றார். என்னுடைய அழுகையினுடைய சத்தத்தை கேட்டு. தமிழிலே அதை கூப்பிடுதல் என்று சொல்லப்பட்டாலும் உண்மையாகவே அவனுடைய அழுகையின் சத்தம். அவனுடைய இருதயம் எந்த நிலையில் இருக்கு? தொய்ந்து போன நிலை இருக்கு. எங்கே இருக்கிறா? பூமியினுடைய கடையாந்திரங்கள் இருக்கு. அந்த வேளையில அவன் ஆண்டவரை நோக்கி அழுகிறான். நம்முடைய தேவன் யார்? முதலாவது, நம்முடைய தேவன் அழுகுரலை கேட்கிற தேவன். பிரியமான தேவனுடைய ஜனமே, பல வேளை நம்ம பார்த்துருக்குறோம், பல இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வீடுகள்லையும் பார்த்துருக்கோம். நம்ம வீட்டில் யாராவது அழுதுட்டு இருந்தாங்கன்னா அழுங்கன்னு நான் சொல்லுவோம்.
ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு இங்கே பஸ்ஸில். நான் பார்த்தா அந்த அம்மா அப்பா சமாதானப்படுத்துகிறாங்க, ஆகலை. பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுறான், அப்படி போகிறாரு கண்டக்டர். அவர் பாட்டுக்கு அப்படி சில்லறையை குலுக்கி அந்த குழந்தைய அப்படி காட்டுறாரு. அப்படி அந்த குழந்தை அழுகை நிறுத்துமான். எல்லாரும் என்ன பண்ண பார்ப்போம், அந்த அழுகையை நிறுத்த தான் பார்ப்போம். எப்படியாவது அந்த அழுகையை நிறுத்த தான் பார்ப்போம். ஆனால் இங்கே ஏன் நான் அழுகுறல கேட்கறது நமக்கு என்ன செய்யல, பிரியமே கிடையாது. யாரோ ஒருத்தர் அழுது கொண்டு இருக்கிறார், அந்த அழுகிற காரணம் என்னன்னு கேட்டு அந்த அழுகுறல விசாரிக்கிறதுக்கு நமக்கு பிரியம் இல்லை. நமக்கு இன்னைக்கு என்ன பிடிக்குது, காமெடி தான். நம்ம ஃபோன் எல்லாம் எடுத்து பார்த்தா காமெடியாகவே அனுப்பிட்டு இருப்பான். ஒருத்தர் மீம்ஸ் போடுறான். ஏன் மீம்ஸ் போடுறான், காமெடி, சரி ஆகா. ஆனால் ரியாலிட்டி என்னங்க, நம்ம உள்ளத்தில் எடுத்து அழுதுகிட்டே இருக்கோம். மனிதன் நம்முடைய அழுகையை கேட்க விரும்பலை, ஆனால் அழுகையை கேட்கிற ஒரு தேவன். வாசிப்பீர்களானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனத்திலே, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவனுடைய சத்தத்தை கேட்டார். அந்த குழந்தையினுடைய அழுகுரலை தேவன் கேட்டார் என்று பார்க்க. பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவன் யார்? நம்முடைய அழுகுரலை கேட்கிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் சங்கீதத்துடைய 8ஆம் வசனத்திலே, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அழுகையின் சத்தத்தை கேட்டார். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டா, என்னுடைய அழுகுரலை மனிதர் கேட்க பிரியப்படவில்லை, ஆனால் என்னுடைய அழுகுரலை கேட்கிற ஒரு தேவன். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய தேவன் அந்த மோசையை அழைக்கிறார். எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டெடுத்து கொண்டு வரும்படி ஆண்டவர் அந்த மோசையை அழைக்கிறார். அழைத்த வேளையிலே யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அந்த கூக்குரல்ங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் அழுகை என்ற அர்த்தம். ஆங்கிலத்தில் கிரைன்னு தான் நீங்க படிப்பீங்க. பாருங்க, வேதனையின் நிமித்தமாக என்ன வருது, தண்ணீர் வருது. வேதனை நிமித்தமாக என்ன வருது, அழுகுரல் வருது. அதை கேட்கிற ஒரு தேவனை நம்ம பார்க்க. அப்போ முதலாவது இந்த தேவன் அருளுகிற நன்மை என்ன, என்னுடைய அழுகுரலை கேட்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது காரியத்தை நீங்க அதே போல் 1ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியில் பார்த்தால், என் விண்ணப்பத்தை கவனியும் என்று. என் விண்ணப்பத்தை கவனி. இரண்டாவது இந்த தேவன் யார் என்று கேட்டால், இஸ் a God who gives attention to my prayer. முதலாவது, he is a God who hears my cry. இரண்டாவது, he is a God who gives attention to my prayer. பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நம்ம பலரிடத்துல விண்ணப்பங்களை கொடுக்கணும். பேங்குக்கு போகிறோம், ஒரு லோனுக்கு விண்ணப்பம் கொடுக்கும். எஜுகேஷன் லோனுக்கெல்லாம் விண்ணப்பம் கொடுக்குறதெல்லாம் பார்த்துருக்கோம். அரசாங்கத்தில் இந்த காரியம் ஆகணும்னு விண்ணப்பம் கொடுக்கும். நம்முடைய விண்ணப்பங்களில் எத்தனை விண்ணப்பம் சக்ஸஸ் ஆச்சு, பர்சன்டேஜ் எடுத்து பார்ப்போம். ஒரு வேலைக்கு நம்ம அனுப்பின விண்ணப்பங்களுக்கு கணக்கே கிடையாது. வருஷக்கணக்காக அனுப்பி 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 அவன் அப்படி போயிட்டு அவன் we have moved to the next ன்னு போட்டுருவான். அவனை பார்த்து அப்ளிகேஷன் கேட்பான். அப்ளிகேஷன் போட்டா என்ன வருது தெரியுமா, ஷார்ட் லிஸ்ட் இருக்குல்ல, we have moved to the nextன்னு போட்டுருவான். அது என்னடா நெக்ஸ்ட்? நம்முடைய விண்ணப்பங்களை கேட்க ஆள் இல்லைங்க இந்த உலகத்தில். ஆனால் கவனிச்சு பாருங்க, என் விண்ணப்பத்தை கவனிக்கிற ஒரு தேவன். ஆண்டவராகிய தேவன் சாலமோனிடத்திலே வருகிறார். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்திலே, கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்திலே செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன்ங்கிற. கேட்டேன். நீங்க யோசிச்சு பாருங்க, பல இடத்துல நம்ம விண்ணப்பங்கள் கொடுக்குறோம், அந்த விண்ணப்பத்துடைய முடிவு என்னன்னு யாருக்குமே தெரியாது. பல வீட்டில் அது குப்பத்தொட்டி தான் போகும். அது குப்பத்தொட்டி தான் போகும். ஒரு அருமையான அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு படம் வந்து தண்ணீர் தண்ணீர்னு ஒரு படம். அந்த தண்ணி இடத்துல ஒரு இடம் கிராமத்தில் தண்ணீர், அந்த ஜனங்க மந்திரி வர்றாரு, மந்திரிகிட்ட போய் முறையில மந்திரி வாங்கி படிச்சுட்டு, ஆமாம் இந்த ஊரில் தண்ணி இல்லை,
அப்படியே பக்கத்தில் கலெக்டர்கிட்ட கொடுக்குறாரு. கலெக்டர் கவனி. கலெக்டர் வாங்கி தாசில்தார்கிட்ட கொடுக்குறாரு. தாசில் வாங்கி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வில்லேஜ் ஆஃபீஸர் கொடுக்குறாரு. வில்லேஜ் ஆஃபீஸர் படித்து பார்த்துட்டு குப்பையில கொண்டு போகிறோம். ஏன்னா இந்த விண்ணப்பத்தை வில்லேஜ் ஆஃபீஸர் தான் அவங்க முதல்ல கொடுத்தாங்க. ஒன்றும் செய்ய முடியல. இதான் இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம், நம்முடைய விண்ணப்பத்தை கவனிக்க ஆள் இல்லை. ஆனால் இந்த தேவன் யார் தெரியுமா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று சொல்லுகிற தேவன். பிரியமான யோசியா ராஜாங்கிற ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுடைய நாட்களில் பெரிய கொடுமையான காலம் இருந்தது. அந்த கொடுமை என்ன காரணம்னு கேட்டால், ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தொலைச்சிட்டான். அன்றைக்கு இன்னைக்கு நம்ம கையில் ஒவ்வொருத்தட்டையும் பைபிள் இருக்கிற போல பைபிள் இருக்கிற நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒன்றே ஒன்று ஆலயத்தில் இருக்கும். எத்தனையோ ஆண்டுகள் ஆலயத்தை சரியாக கவனிக்காம ஆலயத்தை விட்டு ஜனங்க விலகினதுனால அந்த நியாயப்பிரமாண புஸ்தகமே தொலைஞ்சு போச்சு. ஒரு நாளில் இல்கியா என்று சொல்லுகிற அந்த ஆசாரியன் ஆலயத்தை கிளீன் பண்ணுவோன்னு ஒரு இடமா கிளீன் பண்ணா குப்பையில இருந்து எடுக்கிறான். இதை நியாயப்பிரமாண புஸ்தகத்தை குப்பையில இருந்து எடுக்கிறான். அவன் ஆசாரியனுக்கு என்ன கிடையாது, நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடையாது. அவன் இது என்னடா புஸ்தகம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சா அவனுக்கு கதி கலங்கி போச்சு. என்ன பண்ணிட்டான், அந்த புஸ்தகத்தை நான் படிக்கிறதை விட ராஜாவாகிய யோசியா படிக்கிறது தான் நல்லதுன்னு யோசியாவிடத்தில் அனுப்புகிறேன். யோசியா அந்த புஸ்தகத்தை படித்த உடனே அவனுக்கு பயம் பிடிக்குது. வாசிப்பீர்களானால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துடைய 21ஆம் வசனத்திலே, இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கைக்கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரிது என. இப்ப அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஆண்டவராகிய தேவனுடைய கோபம் நம்ம மேல வரப்போகுது. காரணம், ஆலயத்தை கவனிக்கல. நாம ஜனங்க பாகால் வழிபாட்டுக்குள்ள போயிட்டாங்க, கர்த்தரை விட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன சம்பவிக்கும் என்று நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டது இப்பொழுது வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியும். என்ன பண்ணா, அவன் அன்றைக்கு உல்தாள் என்று சொல்லுகிற ஒரு பெண் தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த உல்தாள்ங்கிற தீர்க்கதரிசி இடத்துல ஆள் அனுப்பி, இந்த மாதிரி புஸ்தகத்தை நான் கண்டெடுத்தேன், அதை படிக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, நாம தவறழைச்சிட்டோம், நம்முடைய பிதாக்கள் தவறழைச்சிட்டாங்க, ஆண்டோடைய கோபம் வரப்போகுது, நான் என்ன செய்யணும்னு அந்த தீர்க்கதரிசி இடத்துல போய் விசாரிக்க ஆட்களை அனுப்புகிறேன். அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து இதை யோசியாவுக்கு சொல் என்று சொல்லுகிறார். அந்த பெண் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்ன? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துடைய 27ஆம் வசனத்தை படிப்போமானால், இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கு விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை கேட்டார்? விண்ணப்பத்தை கேட்டார். நான் கேட்டப்பா, ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நான் விண்ணப்பத்தை கேட்டேன். எசேக்கியா ராஜா ஒரு நாள் அழுதான். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இந்த சனகரிப் ராஜா படையெடுத்து வருகிறான். அந்த சனகரிப் ராஜா அங்கே இருக்கிற எல்லா தேசங்களையும் பிடித்துட்டு வரான். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு நிச்சயமாய் தெரியும், தன்னுடைய படைகளை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய படையை கொண்டு வருகிற இந்த சனகரிப் என்கிற அசீரிய ராஜாவை எதிர்த்து நிற்க முடியாது. அவன் விண்ணப்பத்தை சொல்றான் ஆண்டவரிடத்தில். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் ஏசாயாவை கொண்டு எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். விண்ணப்பத்தை பரிசீலிக்கிறேன்னு சொல்றேன். நீங்க போய் கொண்டு பாருங்க, நீங்க கரெக்டா கொண்டே கூட மறந்து பாருங்க. நான் இதை பரிசீலிக்கிறேன்னு தான் சொல்லுவோம், கேட்டேன்னு சொல்ல மாட்டேன்.
He will not give you a sure answer, yes, I will do this. சொல்ல மாட்டாங்க. பரிசீலிக்கிறோமா? வேலைக்கு விண்ணப்பம் போட்டால் என்ன செய்வாங்க? பார்ப்போம், இந்த வீக்கு நீ செலக்ட் ஆனால் பார்ப்போம். இதுதான் நம்ம இன்னைக்கு உலகத்தில் பார்க்குற விண்ணப்பத்தினுடைய கதை. ஆனால் என் தேவன் யார்? விண்ணப்பத்தை கேட்கிறது. இந்த தேவன் யார்? He listens. பாருங்க, ஆண்டோட ஷுவர் ஆன்சர் பண்ணுகிறார். ஐ அட்டென்ஷன் டு யுவர் ப்ரேயர். மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்திலே, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு பலத்த துருகமுமாய் இருந்தீர். மூன்றாவதாக இந்த தேவன் யார்? அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறது. He is a God who is refuge. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த துருகம் என்கிற வார்த்தை நமக்கு பலருக்கு புரிகிறது. என்ன பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த துருகம் என்ன? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துல குடியேறி ஒரு பட்டணத்தை கட்டி விட்டார்களானா, ஒரு நகரத்தை கட்டிட்டாங்கன்னா, முதலாவது அந்த நகரத்தை சுற்றின ஒரு மதிலை கட்டிடுவாங்க. ஏன் மதில் கட்டுறாங்கன்னு கேட்டால், எதிரி உள்ள வராமல் மதில் கட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், இந்த மதிலை கட்டினாலும் எதிரி பலத்த எதிரியாக இருப்பானா, ஒரு நாள் இந்த மதில் அவனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. இந்த மதிலை உடைச்சிட்டு அவன் வரும். அதனால இன்னொரு செகண்ட் ஆப்ஷன் வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், அந்த நகரத்தின் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. அந்த கோபுரத்தில் அந்த மதிலை தாண்டி எதிரி வந்து விட்டா உள்ள போய் ஒளிஞ்சு கொள்ளுகிற மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த டவர். ஆங்கிலத்தில் டவர்ன்னு பேர், தமிழில் துருவம். தமிழில் துருவம் துருவம் துருவம்னு வாசிப்பாங்க. அது என்னன்னே புரிகிறது பலருக்கு. என்னடா அது துருவம்? தேங்காய் துருவம் தான் தெரியும். துருவம்னா என்னன்னா இந்த வார்த்தைகள் நமக்கு இன்னைக்கு புரிகிறது. ஏன்னா நாம் இஸ்ரேலில் வாழ்கிற ஜனங்கள் அல்ல. அதனுடைய அர்த்தம் என்ன? என்னை பாதுகாக்கிற அது இன்னொரு செகண்ட் லேயர் ஆஃப் மை ப்ரொடெக்ஷன். அதான் அவருடைய அர்த்தம். உண்மை முதலாவது லேயர் என்ன? அங்கே இருக்கிற அந்த மதில். அந்த ரெண்டாவது லேயர் நம்ம எல்லாத்தையும் பாருங்க. வீட்டுக்கு எத்தனை பூட்டு போட்டுருக்கீங்க? யாரா ஒரு பூட்டு போட்டு வந்தீங்க? ஒரு பூட்டு உள்ள, அதுக்கப்புறம் கிரில் கேட்டு, அந்த கேட்டுக்கு ஒரு பூட்டு, அதுக்கப்புறம் வெளியில வந்து ஒரு கேட்டு, அதுக்கு ஒரு பூட்டு. 3 லேயர் போட்டு தான் வீட்டே வரோம் நாம் இன்னைக்கு உள்ள நிலைமை. இப்போ ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறான்னு சொன்னா, அவன் சொல்லுகிறான், நீர் எனக்கு சத்துருவுக்கு அருகே அடைக்கலமும் பலத்த துருகமுமாகிறது. அப்போ ஒருவரும் உடைக்க முடியாத கோட்டையை போன்ற ஒரு அடைக்கலத்தை தேவன் எனக்கு தருகிறார். அதனால தான் சொல்கிறான், 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்திலே, தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவரும் அவரே. யார் இந்த தேவன்? யார் என்று சொல்கிறான்? அவர் எனக்கு கேடகமும் எனக்கு அடைக்கலமும் உயர்ந்த அடைக்கலமும் என்னுடைய துருகமுமாக இருக்கிறது. சங்கீதம் 18:2 பாருங்க. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலம். அந்த துருகமும் அடைக்கலமும் என்ற வார்த்தை சேர்ந்து வருகிறத நீங்க பார்க்க முடியும். இந்த தேவன் யார்? எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவன். பாருங்க, இன்னைக்கு நாம ஒருத்தர் எப்படி கிரீட் பண்றோம்? ஹலோ, குட் மார்னிங், அல்லது நம்ம கிறிஸ்தவன்ல இருந்தா பிரேஸ் லார்ட். இதை தாண்டி நம்முடைய கிரீட்டிங் எல்லாம் போகாது. இவ்வளவுதான் நம்ம கிரீட்டிங். பிரேஸ் லார்ட் பிரதர், பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட், குட் மார்னிங், அவ்வளவுதான் நம்ம கிரீட்டிங் இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு இஸ்ரவேலுடைய சமூகத்துல எப்படி ஒருத்தர் கிரீட் பண்ணினாங்க, எப்படி ஒருத்தர் வாழ்த்தினாங்கன்னு கேட்டா, பாருங்க, போவாசுடைய வயல்ல வந்து ரூத் கிடக்கிறான். இந்த போவாஸ் முதலாக அப்பதான் இந்த ரூத்தையே பார்க்கிறான். ரூத் 2ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்தை படிப்பீர்களானால், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? நீ வந்து போவாஸ் ஆகிய என்னிடத்துல அடைக்கலமா வரலமா? போவாஸ் ஆகிய என்னுடைய வயலில் அடைக்கலமா வரல. நீ யாரிடத்துல அடைக்கலமா வந்திருக்க? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில்.
போவாசாகிய நான் கொடுக்கக்கூடிய அடைக்கலம் ஒரு மனிதன் கொடுக்கிற அடைக்கலம் தான். அது ஒரு நாளைக்கு இல்லாமல் போகும். ஆனால் யாருடைய அழைக்கிற நிலத்தில் நிற்கும்? கர்த்தருடைய அடைக்கலம். இந்த தேவன் எனக்கு யாராக இருக்கிறார்? அடைக்கலம் உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதத்துடைய 7ஆம் வசனத்திலே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இஸ் த ஹையஸ்ட் ரெஃப்யூஜ். யாருங்க ஹையஸ்ட் ரெஃப்யூஜ்? தேவன். தேவனே நம்முடைய அடைக்கலம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த தேவன் யார்? என்னுடைய கூப்பிடுதலை கேட்கிறார், என்னுடைய விண்ணப்பத்தை கவனிக்கிறார், எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். 4ஆவதாக அதே சங்கீதத்திலே அவன் சொல்லுகிறான், இந்த தேவன் அருளுகிற நன்மையிலே 5ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதி பார்த்தீர்களானால், உமது நாமத்துக்கு பயப்படுவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் என்று. உம்முடைய நாமத்துக்கு பயப்படுவடைய சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். இந்த தேவன் யார்? சுதந்திரத்தை தரும் தேவன். He is a God who give inheritance. பிரியமான தேவனுடைய ஜனமே, சுதந்திரம் என்ன? யோசிச்சு பாருங்க. நான் ஒரு நிலத்தை வாங்கினா அந்த நிலம் எனக்கு சுதந்திரம் ஆகணுமானா நான் அந்த நிலத்துக்கு என்ன வச்சிருக்கணும்? பத்திரம் வச்சிருக்கணும். பத்திரத்தில் யார் பேர் இருக்கணும்? என் பேர் இருந்தால் தான் அது என்னுடைய சுதந்திரம், என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ். நாளைக்கு பக்கத்து வீட்டுக்காரருடைய நிலத்தை என் பிள்ளைக்கு எழுதி வச்சுட்டு போக முடியுமா? நான் இல்லை. ஏன்னா பக்கத்து வீட்டுலாம் யார் பேரில் இல்லை, என் பேரில் இல்லை. நீங்கள் அப்படி பரவாயில்ல கிளம்பிட்டான், இன்னொருத்தர் நிலத்தை எழுதி வச்சுட்டு போயிடும். அங்கே போய் பார்த்தா இருந்தது நிலம் இவனுக்கே சொந்தம் கிடையாது. இந்த தேவன் யார் தெரியுமா பிரியமானவர்களே? வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்திலே, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருக்கேன். இந்த தேசத்தில் அவன் யாரு? பரதேசிக்கு நிலம் கொடுக்கிறவர் தேவன், பரதேசிக்கு சுதந்திரம் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த தேவன் யார்? ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை சொல்றாரு, நீ பரதேசி, இந்த தேசத்தில் உனக்கு ஒரு இடம் கிடையாது, நீ அந்நியனும் பரதேசியுமா இருக்கிற உனக்கு இந்த தேசம் முழுவதுமே நான் தரேன், உடைய சந்ததிக்கு தருகிறேன் என்று ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் நமக்கு பல சுதந்திரங்கள் உண்டு. ஹெரிட்டேஜ் எனக்கு உண்டு. எனக்கு நிலம் இருக்கு, எங்கள் அப்பா எழுதி வச்ச நிலமா இருக்கலாம், இல்லை நான் சம்பாதிச்ச நிலமா இருக்கலாம். இப்போ எனக்கு அது சொந்தம் தான். ஆனால் எது வரைக்கும் அது எனக்கு சொந்தம்? பேப்பரிங்க சொல்றேன், நான் மண்டையை போடுற வரைக்கும், நான் மூச்சை நிறுத்துற வரைக்கும் தான் அது எனக்கு சொந்தம். அதுக்கு பிறகு இது நிலம் எனக்கு சொந்தமாக இருந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. யார் பேருக்கு மாறும்? பிள்ளைங்க பேருக்கு மாறும். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒரு மனிதன் கொடுக்கிற எந்த ஹையஸ்ட் உயர்வான எந்த சுதந்திரமா இருந்தாலும் அது ஒரு குறிக்கப்பட்ட காலம். சில வேளை இந்த கல்லறைகளுக்கெல்லாம் போகும்போது அங்கே போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த படித்த படிப்பெல்லாம் போட்டிருப்பாங்க, பிஹெச்டி வரைக்கும் போட்டிருப்பாங்க. யோசிப்பேன், என்ன அந்த பிஹெச்டி இப்போ என்ன செஞ்சு முடிஞ்சிச்சு? அவன் சுதந்திரம் தான், அவன் தான் படிச்சு வாங்கினான், அவன் தான் படிச்சு வாங்கினான், இல்லைன்னு சொல்ல. பட் இன்னைக்கு என்னாச்சு? நாம் இந்த பூமியில பெறுகிற எந்த சுதந்திரமா இருந்தாலும் புளியை தாண்டி கொண்டு போக முடியாது. ஆனா ஆண்டவர் தருகிற சுதந்திரம் எப்படிப்பட்டது? இப்ப வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20:32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். யாருடைய சுதந்திரம்? பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை தேவன் நமக்கு தருகிறார். யாருடைய சுதந்திரம்? பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் எங்க இருக்கு? இப்ப வாசிங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் எங்க இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. 1 பேதுரு 1:5.
கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்கமா வைக்க பரலோகத்தில் வைக்கப்பட்டது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு இங்க எனக்கு ஒரு நிலம் சொந்தம்னு சொன்னா, நான் ஒரு பத்திரம் வச்சிருந்தா கூட ஒருத்தன் வந்து இல்ல இது போலி பத்திரம், அது என்னுடைய நிலம்னு கோர்ட்ல என்ன பண்ணுவான், கேஸ் போட முடியும். எனக்கே டவுட் ஆகுது, ஏன் நிலம் தானா இல்ல உண்மையா அவன் நிலம் தானா? எத்தனை நிலத்தை பார்க்க சமீபத்துக்கு இறங்கி போயிடும். ஒரு ஊர்ல ஒரு கதை உண்மையாக நடந்த சொன்ன எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா எல்லாம் அந்த இடத்துல படுத்து கிடக்க, எங்க அப்பா அம்மா ஒருத்தர் வந்து அந்த வச்சிருக்க அந்த கல்லறை வேலையாவே இறந்து அண்ணன் கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சின்ன காலத்துல தான் அங்க போச்சிருக்காங்க ஆளுங்க. இப்ப போய் பார்த்தா ஒரு வேடிக்கையார கேஸ் போயிட்டு இருக்கு தெரியுமா பாஸ்டர்? என்னடா பாஸ்டர், நம்ம கல்லறை இருக்கு பாருங்க, கல்லறை தொட்டோம், அது எனக்கு சொந்தம்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காங்க. நல்ல அவனுக்கு சொல்லி அவனுக்கே கொடுத்து அங்க போய் குடியிருக்க சொல்லிட்டு, ஏன் கஷ்டம், அவன் அங்க போய் குடியிருக்க விரும்பா போல இருக்கு. கரெக்டா அவனுக்கே மாத்தி கொடுத்து நீங்க இடத்த பார்த்து அவனுக்கு கொடுத்துட்டு போயிருங்க, அவன் அங்க போய் குடியிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த இடங்கள்ல வந்து நமக்கு சொந்தம்னு எழுதியிருந்தா கூட ஒருத்தர் கேஸ் போட்டு நம்ம எழுதுறன்னு இருக்கு. அந்த பரலோகத்துல தேவன் கொடுத்த சுதந்திரத்தை யாராவது பறிக்க முடியுமா? என்ன சுதந்திரம்? இந்த சுதந்திரத்தை யாராவது கொடுக்க முடியுமாங்க? இல்லைங்க. இந்த சுதந்திரத்தை தராங்க ஆண்டவர் தருகிற பெரிய சுதந்திரம் எங்க இருக்குன்னு கேட்டா பரலோகத்தில். அதனால நீங்க வாசிப்பீர்கள். ஆனால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சுதந்திரத்துடைய உச்சக்கட்டத்தை சொல்றாரு. The highest peak of this heritage நீங்க எங்க படிக்க முடியும்னா ரோமர் 8:17. நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரனும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். பிரியமான தேவனுடைய பிதாவானவர் இயேசுவுக்கு என்னெல்லாம் சுதந்திரம் கொடுத்தாரோ அது யாருக்கு உரியது? நமக்கு உரியது. இது யாரா தர முடியுமா இந்த பூமியில? இல்ல. யாரு இந்த தேவன் எனக்கு சுதந்திரத்தை தருகிறது? ஐந்தாவதாக இந்த தேவன் யார்? 6ஆம் வசனத்தை பாருங்க, 61ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். ராஜாவின் நாட்களோட நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நாட்களை கூட்டி கொடுக்கிற தேவன். He is a God who prolongs the life. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு நாளை கூட்டி கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்காக நீங்க நாளை இங்க இருக்க முடியுமா? இல்ல. யார் நாளை கூட்டி கொடுக்கிறா? கர்த்தர் தான். இல்லைங்க, நான் பூஸ்ட் குடிச்சதுனால என் நாளை கூடி போயிருன்னு சொல்ல முடியுமா? நம்ம பூஸ்ட்னோம். இப்போ பார்த்தா அந்த டாக்டர்லாம் நடத்துற அந்த பூஸ்டை மட்டும் தயவுசு பிள்ளைகளுக்கு கொடுத்துறாதங்க. அதுல கலந்து இருக்கிறதுனா ஆயுசை கூட்டணும் பார்த்தா அந்த ஆயுசை என்ன பண்ணுது? குறைக்குது. எதை நம்புறது? இன்னைக்கு நானும் நீங்களும் ஜீவனோடு இருக்கிறதுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்த தேவன் தான் காரணம். நீங்க ஒவ்வொருவரும் உங்க வாழ்க்கையில சொல்லுவீங்க, மரணத்துக்கு எவ்வளவு தூரம் நீங்க நெருங்கி இருக்கீங்க. உண்மையா சொல்லப்போனா என்னுடைய மரணம் 1983ஆம் ஆண்டு இந்த ஜூலை மாதம் சம்பவிச்சு. இனக்கலவரத்தில் மாட்டி 24 மணி நேரம் எங்க வெட்டுறதுக்கு வந்தாங்க. எங்க வீட்டுல செத்துலேன்னு தான் நினைச்சாங்க. 2 வாரம் தெரியாது, போயிட்டான் அப்படிதான் நினைச்சேன். நீங்க எப்படி இருக்கு? ஒவ்வொன்றே யோசிக்கிறேன். எத்தனை ட்ரெயின் ஆக்சிடென்ட், எத்தனை விபத்து. இங்க போயிருக்கலாம். இல்ல என்னுடைய பலத்தினால, இல்ல என்னுடைய பரிசுத்தத்தினால, நத்திங். என் தேவன் எனக்கு ஆயுசு நாட்கள். யார் இந்த தேவன்? யார் இந்த தேவன் அறியறியா? இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கு காரணம் யாரு? என்னுடைய ஆண்டவராகிய தேவன். அதனால நீங்கள் வாசிப்பீர்களானால் சங்கீதம் 91:15-16 அது 2வது பகுதியை நம்ம கவனிக்காமே வர்றோம். சங்கீதம் 91:15-16 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்து அழிச்சுவேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்து. கவனிங்க, என்ன கனப்படுத்துற? What is the honor that God is giving? கனப்படுத்துன்னு சொல்றாருல, அந்த கனம் அடுத்த வருஷத்துல தான் வருது. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பேன். ரட்சிக்கப்பட்ட நீடித்த நாட்களை நமக்கு தருகிறவர் தேவன். நம்ம ரட்சிக்கிறவர் தான்.
அந்த ரட்சிப்பின் நாட்களுக்குள்ள நம்ம இருக்க பண்ணுகிறவரும் தேவன். பிரியமான தேவனுடைய ஜனமே, யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 26வது 2ஆம் வசனத்திலே உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த தேவன் யார்? என்னுடைய நாட்களை கூட்டி கொடுக்கிற தேவன். பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. நீங்கள் நானும் பாவிகள். சாவுக்கு ஏதுவான பாவம் கூட நம்ம செஞ்சிருக்கோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? சங்கீதம் 118ஆம் சங்கீதத்துடைய 18ஆம் வசனம் ஒரு அருமையான வசனம் நமக்கு பதில் சொல்லுகிறது. சங்கீதம் 118:18 கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னது என்னை சிக்ஷிக்கிறார். என்னை சிக்ஷிச்சுக்கிட்டே வர்றாரு. ஆனால் இன்னும் என்னத்துக்கு ஒப்பு கொடுக்கல? சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. தலைமையில் அக்கினி இன்னும் இறக்கல. நான் மட்டும் அக்கிரமத்துக்கு ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க. மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் சாவடிச்சிருக்கணும். உண்மையான வார்த்தை. இந்த வேதத்தினுடைய பழைய ஏற்பாட்டின்படி பார்த்தா கல்லுக்கு கல்லு, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு போட்டு கல்லால இருந்து நம்மளை என்ன பண்ணிருக்கலாம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வெளியஞ்சோலைய தான் நிக்கிறேன். ஆனா முன்ன நான் யாரு? என் கடந்த கால வாழ்க்கை ரட்சிக்கப்படைக்கு முன்னாடி நான் யாரு? கல்லால எரிஞ்சு கொள்ள. ஊருக்கு போனா இவெல்லாம் பாஸ்டர் இருக்கான் பாடுறான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இவெல்லாம் பாஸ்டர் இருக்கான் பாடுறான். என்னது? அவ்வளவு குறும்பு, அவ்வளவு அக்கிரமம், அவ்வளவு செஞ்சு அணியான் இல்ல. காரணம் என்ன? தேவன் ரட்சிப்பை அருளின தேவன். இந்த ரட்சிப்பை அருளின தேவன் ரட்சிப்பின் நாட்களையும் கூட்டி கொடுக்கிறார். ரட்சிப்பில் அனுபவிக்கிற நாட்களை அவர் கூட்டி கொடுக்கிறார். நீங்க வாசிச்சு பாருங்கம்மா. நீங்க சங்கீதம் 21:4 பாருங்க. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை கொடுத்து. கேட்டது என்ன? ஆயுசு. அவனுக்கு கேட்க தெரியல. தீர்க்காயுசு தரணும் கேட்க தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நீங்களா கடிதம் எழுதுறதுலாம் இப்ப கிடையாது. அந்த காலத்துல கடிதம் எப்படி எழுதுவாங்க தெரியுமா? சிரஞ்சீவி ராகவன் எழுது. அதுக்கடா சிரஞ்சீவி? ஒருத்தங்க அர்த்தமும் புரியாது. தீர்க்க ஆயுசா உள்ளன்னு அர்த்தம். ரொம்ப நாளா இருக்கிறனா அர்த்தம். சிரஞ்சீவி என்ன இத்தனை வயசுல எழுத? 99 வயசுல எழுதுவார் கடிதம் பிள்ளைக்கு. சிரஞ்சீவி ராகவன் எழுதி கொள்ளு. கடிதம் இன்னைக்கு இல்லாம போச்சு. படிச்சு பார்த்தா நான் ரொம்ப நாள் பேர் சிரஞ்சீவி இல்லையே, பேர் வேற இல்லவா, கேட்டா சிரஞ்சீவின்னு எழுதுறான். அப்புறம் தான் அதை தேடி பார்த்தேன். சிரஞ்சீவிடா என்னன்னா ரொம்ப நாள் வாழ்றதுக்கு ஆசைப்படும். ஆனால் நீதி சாயத்தை யார் தர முடியும்? கர்த்தர் ஒருவரே தர முடியும். எங்கள் வாசிங்க பிரியமானே, ஆண்டவராகிய தேவன் அன்னைக்கு ஏசாயாவை அனுப்புகிறார். எசேக்கியா ராஜாவிடத்துல போய் சொல்லு பாருங்க. ஏசாயா 38:5 நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்க கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னுடைய நாட்களோடு 15 வருஷம் கூட்டம். ராஜா நீ நல்லா சாப்பிடு 15 வருஷம் இருப்பான்னு சொன்னாரா? நான் ஏசாவிட்டு இருந்து நல்ல ஒரு மருந்து கொடு, காய கல்பம் கொடுத்து அனுப்புறேன், ஜீவன் டோன் கொடுத்து அனுப்புறேன், சாப்பிடு. நீ அப்படியே 15 வருஷம் இருந்துருவ. அடேங்கப்பா, தங்க பசுமம் சாப்பிடு 15 வருஷம். இல்லப்பா நான் கூட்டுறேன். அவ்வளவுதான். யார் நம்முடைய ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்குற? கர்த்தர். அது தேவ ஜனம் இன்னைக்கு ஒரு நாள் வருது போகுதுப்பா. யாருப்பா எனக்கு இந்த நாளை தந்தா? ஒரு அறிவு கர்த்தருடைய பிள்ளைக்கு. ரட்சிப்பின் நாளை நான் அனுபவிப்பதற்கு, தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் அனுபவிப்பதற்கு, அந்த ரட்சிப்புக்குள்ள இருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நாளை கூட்டி கொடுக்கிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்த முதலாவது நம்ம பார்க்கிறோம் 5 நன்மைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய அணுகுரலை கேட்டார், என்னுடைய விண்ணப்பத்தை கவனிக்கிறார், எனக்கு அடைக்கலமாய் இருந்தார், எனக்கு சுதந்திரத்தை தந்தார், என்னுடைய நாட்களை தேவன் கொடுத்தார். இப்ப தேவன் இவ்வளவு செஞ்சாரே, இந்த தேவன் நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். பலருக்கு தான் பிரச்சனை. இவ்வளத்தை செய்த தேவன் நீ என்னப்பா செய்யணும்? 3 காரியங்களை இந்த சங்கீதத்திலிருந்து நம்ம படிக்கணும்.
முதலாவது கவனிச்சுப்பார். 2ஆம் வசனத்துடைய முதல் பகுதி, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். முதலாவது நாம செய்ய வேண்டியது என்ன? உம்மை நோக்கி கூப்பிடுவேன். I will call to you. உம்மை நோக்கி கூப்பிடுவேன். கவனிங்க, என்ன பாருங்க, 7ஆம் மாதத்துடைய 3வது வாரம், 4வது வாரம் வந்தாச்சு, முடிய போகுது. 4 வாரம் வந்தாச்சு, 7 மாசம் ஆச்சு இந்த வருஷத்துல, மற்றெல்லாம் விட்டு. இந்த 7 மாத அளவும் நீங்க கர்த்தரோடு பேசுறது, அதாவது ஜெபம் எந்த அளவுக்கு இருக்கு? கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிட்டது எங்க? நான் அந்த கூட்டத்துக்கு போனேன், அதை கேட்கிறேன். நான் இந்த கூட்டத்துக்கு போனேன், அதையும் நான் கேட்கிறேன். நான் அந்த சிஸ்டரை பார்த்து பேசிட்டு இருந்தேன், அதையும் நான் கேட்கிறேன். டைம் alone with God. தேவனோடு நீ செலவு பண்ணின இந்த 7 மாதமும் மனச்சாட்சியை தொட்டு, ஆமா ஆண்டவரோட நான் செலவு பண்ண நேரம் நான் நல்லா இருந்தது, நேரம் உண்மையாவே நான் செலவு பண்ண மாதிரி சொல்ல முடியும். பிரியமான தேவனுடைய ஜனமே, என் இருதயம், நான் கவனிச்சு பாருங்க, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாரத்திலிருந்து உம்மை நோக்கி யார் கூப்பிடுவான்? நானா இல்லை வேற யாருமா? நான் தான் போட்டு. யார் கூப்பிடணும்? நான். நீங்க என்ன வாசிப்பீங்கன்னா சங்கீதம் 55:16 படிங்க. சங்கீதம் 55:16 சொல்லுகிறது, நானோ, நான் அல்ல, அவன் சொல்றான், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர். நீங்க யோசிங்க, இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் உள்ள பெரிய கேடு என்ன தெரியுமா? பிரசன்னம் நல்லா சோம் பண்றான், அவருக்கு ஒரு முத்திர வித்தியாச்சு, ஜெப வீரன் அப்படிங்கப்பா. நீ யாரு? பாக்குற வீரன். நீ யாருப்பா? ஓ நல்லா சோம் பண்ணுவாங்க. நீ யாரு? பார்த்துட்டே இருப்பாங்க ஜெபம் பண்றாங்க. நீங்க ஆண்டவர் யாரையும் பார்வையாளரா அழைக்கல. இங்க ஒண்ணு மேட்ச் நடக்கிற, நீ உட்கார்ந்து பாக்குறது. நீ கூப்பிட்டியாப்பா? 24 மணி நேரத்தை உனக்கு தான் கொடுத்தேன். இதுல எனக்கு நீ கொடுத்த நேரம் என்ன? ஓ கர்த்தர் எனக்கு 5 நன்மை செய்தா, சோத்திரம் சோத்திரம், நல்லதுப்பா. இதை செஞ்ச தேவன் உன்னிடத்துல என்ன எதிர்பார்க்க? இந்த கிறிஸ்தவ வட்டாரத்துல கற்றுக் கொடுக்காதது அதுதான். கர்த்தர் செய்தா, கர்த்தர் கொடுத்தா, சோத்திரம். எப்பா இந்த கொடுத்துட்டு உனக்கு என்ன கேட்கிறாரு? உனக்கு 24 மணி நேரம் நான் கொடுத்தனப்பா, அதுல நீ எனக்கு செலவு பண்ண நேரம், நீ என்ன நோக்கி கூப்பிட்டது எப்படி இருந்துச்சு? கவனிங்க, எனக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை தந்திருக்காருன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண வேண்டியது யாரு? தாய் தப்புமா நானும் என் வீட்டுக்காரமா தான் ஜெபம் பண்ணோம். நாங்க என்ன பண்றோம் தெரியுமா? ஜெப பங்கோட திட்டம், ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துக்கு அனுப்பிட்டு மாசம் 100 ரூபாய் அவங்களுக்கு அனுப்பிடுவோம். ஏன்? அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவன் அழகா போட்டோ அனுப்பிடுவான். வீட்டுக்கு போய் பார்த்தா என்னடா போட்டோ 2 மாட்டியிருக்கு, 2 பிள்ளைகள படம் வாங்கிட்டு 8ஆம் வகுப்பு தான் படிக்குது, அதுக்குள்ள கிராஜுவேஷன் விஷயம் வாங்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அது ஜெப பங்காளம். எங்கடா இருக்கு வேதத்துல? அது நீ நான் கம்பெனியில் வேலை செஞ்சா ஊழியக்காரன் வாங்குறேன். கம்பெனிக்காரன் பெரிய ஜாப் எடுப்பான், அவுட் சோர்சிங் கொடுப்பான். இல்லப்பா இந்த ஜாபை பிரித்து நீ இதை பண்ணி, நீ இதை பண்ணுன்னு இருப்பான். இன்னைக்கு கிறிஸ்தவம் அவுட் சோர்சிங் தான் ஓடிட்டு இருக்கு. நீ ஜெபம் பண்ணியா? 24 மணி நேரத்தை யாருக்கு கொடுத்தாரு? உனக்கு தான் கொடுத்தாரு. உன்னுடைய 24 மணி நேரத்துல நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட நேரம் என்ன? நீங்க நமக்கு குளிக்க நேரம் இருக்கு, சாப்பிட நேரம் இருக்கு, அதை எடுத்து வச்சு நோண்ட நேரம் இருக்கு. எதை? செல்போன். அது டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. அதை நோண்ட நேரம் இருக்கு. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குங்க. குளிக்க, சாப்பிட, படுக்க, தூங்க எல்லாம் நேரம் இருக்கு. ஏப்பா கர்த்தருக்கு நீ கொடுக்கிற நேரம் என்னாச்சு? அதுமாதிரி தேவனுடைய ஜனமே, இந்த தேவன் உன்னுடைய அழுகுறலை கேட்டு, இந்த தேவன் உன் விண்ணப்பத்தை கவனிச்சு உனக்கு அடைக்கலமா இருந்து உனக்கு சுதந்திரத்தை கொடுத்து, இந்த தேவன் உனக்கு நாட்களை கூட்டி கொடுத்தா நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுற மாதிரியே இல்லை. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடல. அதுமாதிரி தேவ ஜனமே நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல ஜெபத்துக்கு ஆள் வராது.
டான்ஸுக்கும் கூத்துக்கும் குத்துப்பாட்டுக்கும் தான் ஆள் வருது. ஆண்டவர் துக்கிக்கிறார். நீ என்ன நோக்கி கூப்பிடுறதுல சலிச்சு போயிட்டான்றார் ஆண்டவர். வசந்த் வாசிச்சு பாரு. சங்கீதம் 57:2 இந்த தாவீது சொல்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஒரு முக்கியமான வசனம் இருக்கு, அது சங்கீதம் 86:6-7 வசனம். நம்ம மறக்க கூடாத ஒரு வசனம். சங்கீதம் 86:6-7 வசனத்தை கவனிங்க. கர்த்தாவே என் ஜெபத்துக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருங்க. கவனிச்சிங்களா? என்ன என்கிற வார்த்தை எத்தனை முறை வருது? நானுங்கிற வார்த்தை எத்தனை முறை வருது? கர்த்தாவே என் ஜெபத்துக்கு செவி கொடுத்து. அப்ப யார் ஜெபம் பண்றா? நான் தான். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். யாருக்கு விண்ணப்பம் பண்றா? நான் தான். நான் துயரப்படுகிற நாளிலே ஊரெல்லாம் சுற்றி கொண்டு வந்து என்னுடைய துயரத்தை சொல்லிட்டு வருவேனா? உண்மை நோக்கி யார் கூப்பிடுவா? துயரப்படுற நான் தான் கூப்பிடுவேன். துயரப்படுற நான் தான் கூப்பிடுவேன். நீர் என்னை நிச்சயமாகவே கேட்டது. அப்ப தேவன் நன்மை செய்தார், உண்மைதாங்க. இந்த தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? எனக்கு நீ என்னோட வரலையாப்பா, என்னிடத்துல பேசுறியாப்பா? உனக்கு நான் கொடுத்த 24 மணி நேரத்தில் எனக்கான ஸ்பேஸ் எங்க இருக்கு? எனக்கான நேரம் எங்க இருக்கு? நீ லிஸ்ட் படிக்கிற. நான் காலையில் எழுதினா அப்படி பண்ண, அங்கே போனேன், இங்கே போனேன், அங்கே போனேன், அங்கே போனேன், அங்கே போய் சாப்பிடுது, கத்தரணி ஆசீர்வித்த, கத்த எனக்கு பிரியாணி கொடுத்தார். இருப்பா, இதெல்லாம் எதுக்கு செஞ்சேன்? என்னோட நீ கொஞ்ச நேரம் பேசுவேன்னு கொடுத்தப்பா, என்னோட நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன்னு கொடுத்த, என்னுடைய வேதத்தை நீ வாசித்து என்னை புரிந்து கொள்வான்னு கொடுத்தா அதுக்கு நேரம் கிடையாது. அது ஞாயிற்றுக்கிழமை போய் அங்கே தலையை காட்டி வந்தால் போதும். அதல்ல கிறிஸ்தவம், அதல்ல வேதம் போதிக்கிறது. நீ தேவனுக்கு நேரத்தை கொடுத்தா. ரெண்டாவது கவனி, 4 வருஷத்தை பாரு. நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன், உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். ரெண்டாவது, உம்முடைய கூடாரத்திலே நான் தங்குகிறேன். I will dwell in your tent. கவனிங்க, இந்த கூடாரம் இருக்க, இந்த கூடாரத்துக்கு யார் வேணா வரணும். நான் கேட் திறந்து வச்சேன். இன்னும் நிறைய பேர் வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டே தான் இருக்கோம். யார் வேணா உள்ள வரலாம். ஆனால் ஒன்று இருக்கு, தேவனோட கூடாரம் வச்சிருக்காரு. நம்ம இறுதியாய் போக வேண்டிய இலக்கு இந்த கூடாரம் இல்லை, பரலோகத்தின் கூடாரம். அந்த கூடாரத்துக்கு எல்லாரும் போயிட முடியாதுமா. இப்ப ஆண்டவர் உனக்கு ஏன் நாட்களை நீடித்து கொடுத்தாருன்னு கேட்டா, அந்த கூடாரத்துக்கு வர்றதுக்கு நீ ஆயத்தப்படும். நீங்க சாயங்காலம் நான் பெங்களூர் போறேன்னு வச்சுங்க, சாயங்காலம் 7 மணிக்கு எனக்கு ட்ரெயின்னா நான் போறதுக்குள்ள ஆயத்தத்தை 7 மணிக்கே செய்வேன். இப்ப செய்வேன், நேரத்தை ஆரம்பிச்சிருப்பேன். அங்கே போனால் இதை கொண்டு போகணும், கொடுத்து போகிறோம், அங்கே இன்டர்வியூக்கு போகிறோம், பேப்பர் கொண்டு போகணும், இது கொண்டு போகணும், இந்த பேப்பர் கொண்டு போகணும். அவன் இதை கேட்பான், எவ்வளோ ஆயத்தப்படும், என்ன ட்ரெஸ்ஸு எப்படி போகணும், என்ன அப்பியரன்ஸ், எவ்வளோ ஆயத்தப்படும். இந்த உலகத்து காரியத்துக்கு ஆயத்தப்படுறேன்னா அவருடைய கூடாரத்தில் போய் தங்குறதுக்கு என்ன ஆயத்தப்படுற? உனக்கு நாளை கூட்டி கொடுத்து அவர் கூடாரத்தை வச்சுட்டு காத்திருக்காரு. தயவு செய்து நீங்க நினைச்சீங்க அந்த கூடாரம் ஃப்ரீ என்ட்ரி கிடையாது, இலவச அனுமதி கிடையாதுமா. அங்க போறதுக்கு நான் தகுதி இருக்கு. எனக்கு ஆசை தாங்க, அமெரிக்காவுக்கு போக எனக்கு ஆசை தான். எனக்கு அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட் வாங்க கூட காசு இருக்கு. டிக்கெட்டை வாங்கி அப்படி பிளேன்ல போய் இந்தாப்பா டிக்கெட் இருக்கு, எனக்கு கொஞ்சம் அமெரிக்காவில் விடுன்னு போக முடியுமா? அங்க வீசான்னு ஒன்று வச்சிருக்கான். அதை படிச்சு பார்த்தா அது 64 காரியம் வச்சிருக்கான். இந்த 64 நான் கிளியர் பண்ணாதான் எனக்கு விசான்னு ஒண்ணு என்ன பண்றான், அதுதான் போகணும். எது கேவலமான அமெரிக்கா, நல்ல அமெரிக்கான்னு சொல்லுது எனக்கு தெரியும். அந்த நாட்டுக்கு இதுக்கு போறதுக்கு எனக்கு எவ்வளவு தேவை இருக்கு. அப்ப பருவம் போகுது. சங்கீதம் 15 எடுங்க, 1 முதல் 5 வருஷத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கணும். சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வருஷம் தான் சேர்ந்து வாசிக்க போறோம்.
கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசி வந்தான். அவன் தன் நாவினால் புறங்கூறாமல், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், தன் அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கு. ஆகாதவன் அவன் பார்வைக்கு திழ்ப்பான். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கு. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்று நிற்கிறான். அப்ப அந்த கூடாரத்துக்கு யாரு வருவான்னு ஆண்டவர் ஒரு கிரைட்டீரியா வைக்கிறார், ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். இந்த ஆள் தான் உள்ள வர முடியும். யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணும்? அப்ப யார் உள்ள போவாரு? அங்க சொல்றார், என்னவா நடந்து? உத்தமனாய். கர்த்தர் நாட்களை கூட்டி கொடுத்தாரு. இந்த நாட்கள்ல உத்தமமா நடக்கிறோம். நம்முடைய மனச்சாட்சி நான் உத்தமனா நடந்தேன்னு சொல்லுதான். எனக்கு திருமணம் பண்ணி வச்ச ஆண்டவர் என் மனைவி இடத்துல இருந்து எனக்கு என்ன சர்டிபிகேட் கிடைக்குது? இந்த மாதிரி ஒரு கர்ணாவை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஒரு வார்த்தை கிடையாது, எல்லாம் பொய். அன்னைக்கு பொய் சொல்லியே கல்யாணம் பண்ணோம், இப்பவும் பொய்யை தான் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த அம்மா சர்டிபிகேட் எனக்கு கொடுத்துட்டா, நான் பரலோகத்தில் இருக்கிற தேவன்கிட்ட போய் என்ன சொல்றேன்? என்ன உத்தமம்? நம்ம போற ஒரு இடத்தை காத்துட்டு இருக்கோம். அங்க இங்க ஆயத்தப்பட நாளை நீட்டி கொடுத்தேன். எப்படி ஆயத்தப்படுற? உத்தமமா நடக்கிறியாப்பா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க பாருங்க, பொய்யும் புரட்டு நிறைஞ்சு கிடக்கே தவிர உத்தமத்தை காணும். உத்தமத்தை காணும். அடேங்கப்பா, பேசும்போது பார்த்தனா அன்னைக்கு அந்த சந்திரபாபு பாட்டுல எழுதினாங்க, மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேசு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. சூப்பர் பாஸ்டர். கொஞ்சம் கிட்ட போய் விசாரிச்சு பார்த்தா ஊக்க பிடிச்சிருக்கு. ஏன் பிரச்சனை தான். நான் போற லக்கு பரலோகம்னு தெரிஞ்சா ஆயத்தப்படுறதுக்கு நான் உத்தமனா இருக்கேன். நீ உத்தமத்தை கை விட்டுட்டு உத்தமமா நடக்கிறதே தெரியாம நான் பரலோகம் போற பார்க்கிறேன். நினைக்கிறேன் தெரியுமா? மண்டே போட்டேன், நடுவுல கொண்டு வளர்த்தி இருக்கு, அப்படியே புஸ்தகங்களா வந்து ஜாமன்னா மேல போயிடுவேன். கிடையாதுப்பா. சங்கீதம் 15 வீட்டுல என்னைக்காவது தியானம் பண்ணிருக்கியா? யாருப்பா அங்க போவ? நான் பரலோகம் போக காத்திருக்கேன். ஆமா, வாவான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் யார வாவான்னு சொல்றாரு? உத்தமனாய் நடந்து. அடுத்த வருஷம் என்ன? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிச்சு. என்ன நீதியை நடப்பிக்கிறது தெரியுமா? எனக்கான நீதியை தான் நடப்பிக்கிறேன், தேவனுடைய நீதியை நடப்பிக்கல. இன்னைக்கு நான் என்ன நீதி நடப்பிக்கிறது தெரியுமா? நீ உனக்காக உருவாக்கும் நியாயம் அது அநியாயமானாலும் ஆகும். எனக்கும் நியாயத்தை வச்சிருக்கேன், தேவ நீதியே இல்லப்பா. எந்த நீதியை நடப்பிச்சா நான் உள்ள போக முடியும்? தேவ நீதிய. இன்னைக்கு தேவ நீதியை நீ நடப்பிக்கிறியாப்பா? தேவனுடைய நீதியை நான் நடப்பித்து அடுத்தது சத்தியத்தை நீங்க மனதார போய் தான் பேசும். மனதார போய் தான் பேசும். நான் தான் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருந்து இங்க வந்தேன். அது நம்மள மாதிரியான ஆளு எப்படிப்பட்ட ஆளு? இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் ஒரு காரைக்காலில் உட்காந்து அப்படி எல்லாம் முடிஞ்சோடனே ஈவினிங் வருவோம். வந்து குளிச்சுட்டு வச்சுட்டு எல்லா சேல்ஸ் மட்டும் ஒரு ஹோட்டலில் தான் தங்குவோம். அப்படியே அந்த டீப்பாயெல்லாம் இருக்கும். அங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு அன்னைக்கு 10,000 எனக்கு சேல்ஸ் ஆச்சு, எனக்கு இவ்வளோத்துக்கு ஆர்டர் பிடிச்சேன் அப்படின்னு அப்படியே பேசிட்டு ஒரு பையன் டீ கொண்டு வர்ற பையன் அப்படி ஒரு நம்ம நமக்கு சிரிப்பு சிரிச்சான். ஓ, என்னையா சிரிக்கிறேன்? உங்களை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாதா? என்னையா தெரியும்? கையில் ஒரு பை, கழுத்துல ஒரு டை, வாய் ஊரா பொய், இதுதான் உங்களுக்கு உத்தியோகம். இது ஒருத்தருக்கு இருந்தா பாரு, அவன் பயங்கர கடுப்பாச்சு. என்னையா அப்படி சொல்ற? டேய், யோசிச்சு பார்த்தா அதான் இல்லையா? ப்ராடக்டை எடுத்துட்டு போய் ஒரு கடையில இதை விட பெஸ்ட் ப்ராடக்ட் இல்லைன்னா அவன் தள்ள 100 கட்டிட்டான். 100 கட்டிட்டாங்க. கட்டி அவனும் வாங்கிட்டான்.
அப்புறம் இன்னொரு கம்பெனிக்காரன் என்னை ஃபோன் பண்ணி அந்த கம்பெனியில் வரதை விட 2000 ரூபாய் சம்பளம் வரை என்கிட்ட வாங்கிட்டான். அடுத்த மாதமே போயிட்டேன். அவன் இன்னொரு ப்ராடக்ட், அதே ப்ராடக்ட், அதே யூஸ் பண்ண ப்ராடக்டா இன்னொன்று கொடுத்துட்டான். அதை எடுத்துட்டு போய் அன்னைக்கு வாங்கி அவன் பார்த்தாடி 1 மாதத்துக்கு முன்னாடி தானே 100 எத்தால கட்டினேன், நான் இன்னும் வித்தே முடியல, அதை விட பெஸ்ட் இதை கொண்டு வந்தியே. அதான் எப்படி இருக்கு? அப்படியே சிரிச்சுக்கிட்டே அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான். சிரிச்சுக்கிட்டே போய் விடுதுங்க. பார்த்தா என்ன இல்ல, மனதார பொய்லாம் பேசுறாங்களே தவிர மனதார என்ன பேசல, சத்தியம் பேசலங்க. எங்க போக முடியாது, அங்க போக முடியாது. அடுத்து சொல்லப்பட்டது பாருங்க, அவன் தன் நாவினாலே, நாவினால கூறாதையா, கூறது பூரா பிறந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த நாவினால என்ன செய்யறோம்? புறங்கூறத்தா நீங்க நேரம் டைம் இருக்கு. புறங்கூறாமலும் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நம்பி வரலாம் தோழன், அவனுக்கே தீங்கு செய்யற ஒரு கூட்டம். அயலான் மேல சொல்லப்படுற நிந்தையான பேச்ச அப்படியா அப்படியா, இது எதுல இருக்கு? நான் சம்பந்தப்பட்ட விஷயம் இது என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. என்னுடைய நேரத்தை பகஸ் பண்ணுங்க. பிரசன்னாவோட உனக்கு பிரச்சனை தான், நீ எங்க போய் சொல்லு. பிரசன்னாவோட போய் எங்கிட்டே வர அப்படியா? எடுத்து வேண்டியது உள்ள வேலை செய்யும். கவனிங்க, இது என்ன செய்யறோங்க? தேவன் உனக்கு இவ்வளவு நன்மையை செஞ்சுட்டு ஏன் கூடாரத்துக்கு வர ஆயத்தப்படுன்னு சொல்லி இப்படி எல்லாம் நீ நடந்துக்கிட்டு கேட்டா அது நடந்துக்கவே இல்லை. ஆனா நீ எதுக்காக போறாய? கூடாரத்துக்கு போயிடும். நீ இந்த கூடாரம் தான் வர முடியும். அந்த கூடாரம் போறதுக்கு கிரைட்டீரியா வேற. அந்த கூடாரம் போவதற்கு தேவன் வைத்திருக்க நிபந்தனை வேற. மறந்துடாத. உன்னுடைய இலக்கு என்ன? என்னுடைய இலக்கு எங்கேயும் சர்ச்சுக்கு போவது என்பதே என்னுடைய இலக்கு என்ன? உன்னுடைய கிறிஸ்தவமே கேள்விக்கு. சண்டையான சர்ச்சுக்கு போறது உன்னுடைய இலக்கு இல்ல. இதன் மூலமா நான் சபையை அறிந்து, சபையில இருந்து கர்த்தரை அறிந்து அவருடைய கூடாரத்துல போய் தங்க. ஆயத்தப்படியாப்பா என்ன ஆயத்தப்பட? தேவன் காத்திருக்க அவனுக்கு இவ்வளவு நன்மை நாயசை கூட்டி கொடுத்து உன் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு உனக்கு சுதந்திரத்தை கொடுத்து நான் காத்து. நீ அந்த சுதந்திரத்தை எடுக்கிறதுக்கு எப்படி பார்ப்ப போற? உள்ள அவ்வளவு சுதந்திரத்தை பெறதுக்கு எப்படி போற? ஃப்ரீ என்று இல்லை, மறந்துடாதீங்க. கடைசியாக தேவன் கேட்கிற 3வது காரியம் 5ஆம் வசனத்துடைய முதல் பகுதியும் 8ஆம் வசனம். தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். 8ஆம் வசனத்திலே இப்படியே தினமும் உன் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக, பொருத்தனைகளை உமக்கு நான் செலுத்துவேன். அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்கு முன்பாக நம்ம பல பொருத்தனைகளை செஞ்சிருக்கோம். இந்த பொருத்தனைகளை தேவன் கேட்டிருக்க. இந்த பொருத்தனைகளின்படி நம்ம நடக்கணும். கவனி, பல பொருத்தனை நீங்க ரகசியமா செஞ்சிருப்பீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு கிறிஸ்தவனானா 2 பொருத்தனை பப்ளிக்கா சேர்ந்து. 1 ஞானஸ்நானத்துல நீ பண்ண பொருத்தனை, 2வது திருமணத்துல நீ பண்ண பொருத்தனை. இது 2ம் பப்ளிக்கா செஞ்சிருப்பீங்க, பொது வழியில செஞ்சிருப்பீங்க. ஞானஸ்நானத்தின் போது உங்களுக்கு தண்ணீர் இறக்கிட்டு பசங்க ஞானஸ்நானம் தாங்க அப்படின்னு நீங்க கேட்டதுனால ஒன்று முட்டி விட்ட மாட்டோம். அங்க வந்து உங்களோட பொருத்தனை கேட்போம். ஆண்டவராக இயேசு ரட்சகராக முழு மனதோடு ஏற்றுக்கொள்றியா? சபையின் காரியங்களை முழுமையா பங்கெடுப்பியா? ஓய்வு நாள் ஆராதனை தவற விடாம இருப்பியா? எல்லாத்துக்கும் என்ன சொன்ன? அப்பா சொல்லிட்டேன். ஆமா 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 ஆமா, ஓரொன்னு ஈரோன்னு 2 சொல்லிட்டேன். ஆனா இந்த பொருத்தனையை நீ தேவனுக்கு முன்பாக செஞ்சதுனாலதான் உனக்கு நாங்க ஞானஸ்தானம் கிடைச்சோம். இப்ப அந்த பொருத்தனை பண்ணின ஆள் இல்ல. ஹலோ, பாதி காணுங்க. குளிக்க இடம் இல்லாம அவங்க குளிச்சு போன நல்லா இருக்கு. ஏன் பொருத்தனை என்ன பண்ண? பொருத்தனை என்னாச்சு? அருமையான தேவனுடைய ஜனமே, பொருத்தனை என்னாச்சு? பொருத்தனை என்னாச்சு? ஞானஸ்நானத்துல நீ தொட்டில அடங்கும் போது நீ சொன்ன பொருத்தனைக்கு நீ ஒன்னோட ஒண்ணு நினைக்கியா?
இந்த பொருத்தனைக்கு நீ உண்மையா இருக்குன்னு உன் அழுகுறலை கேட்டு, உன் விண்ணப்பத்தை கேட்டு, உனக்கு ஆயுசு நாட்களை நீடித்து கொடுத்து, உனக்கு சுதந்திரத்தை தந்து நான் வச்சிருக்கிறப்போ நீ பொருத்தனை பண்ணதே மறந்துட்ட. ரெண்டாவது, திருமணத்தின் பொருத்தம். எனக்கு வயசு வந்துட்டு கல்யாணம் பண்ண வரேன்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தோம்னா கல்யாணம் பண்ணி வைக்கல. நாங்க கல்யாணத்தை இந்த காரியங்களை கேட்டோம். ஏப்பா, இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் பிறர் முகம் பாராம இந்த முன்னே பார்த்து கர்த்தர் எந்த நிலையில நம்ம வைக்கிறாரோ அந்த நிலையில மன ரம்யமாக இவரோட விவாக புருஷனாக விவாக மனைவியாக வாழும்படி பரிசுத்த தேவனையும் பரிசுத்த சபையும் பரிசுத்த தூதர்களையும் சாட்சியா வச்சு சம்மதிக்கிறியான்னு கேட்டா என்ன சொன்ன? ஆமா. என்ன பாஸ்டர் கேட்டாலே பல ஆளுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? இந்த பையன் இருக்கான் பாருங்க, மாப்பிள்ள பையன், அவன் இது வரைக்கும் கையே கட்டியிருக்க மாட்டான். அன்னைக்கு அவனுக்கு இப்படி நம்ம வீட்டுல நல்ல வெயில் அடிக்கும், அதில் அவனுக்கு இப்படி சுடுதளம் மாதிரி அதை போட்டு அதுக்கு மேலே கோட்டையை போட்டு அவன் வேர்த்து விரும்பிடுத்து என்ன சுட்டுப்படி சாகிற மாதிரி நினைப்பான். பாஸ்டர் என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லணும், அவ்வளோதானே. இந்த அம்மா வரும், இந்த அம்மா சும்மா வீட்டிலேருந்து கிளம்பி வந்துருக்கோம், அதை பியூட்டி பார்லருக்கு அனுப்பி அதை அடிச்சு அது தலையில் ஒரு ஸ்ப்ரே அடிச்சிருக்கும் பாருங்க, அது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். எனக்கு இப்பெல்லாம் பயங்க உண்மையா. ரிசப்ஷன்லாம் போகும்போது பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு போங்கம்மாங்க, அந்த பொண்ணு தலையில கையை வச்சா என்னோட ஸ்ப்ரிங்ல கை வைக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம சேர்த்து ஒரு பொண்ணு இருக்கு, அதை ஹேர் ஸ்டைலிஸ்ட், அவளை கேட்பேன் வீட்டு போல இதே இப்படி கை வச்சா ஒரு மாதிரி வித்தியாசமான பாஸ்டர் நாங்கள் மேலே ஒரு ஸ்ப்ரே அடிச்சு அனுப்போம், அதனால இப்போ நான் யோசித்தேன் கையை ஒரு இன்ச்சு மேலே வச்சு நமக்கு கரண்ட் வந்து கையில் வந்தா. அது இல்லாத அந்த அம்மாவுக்கு ஒரு முக்காடு மாதிரி ஒன்று போட்டிருக்கோம், அது ஏற்கனவே மூச்சு விட முடியாது. பியூட்டி பார்லர்ல போடுறதுல அந்த அம்மா பின்னால குத்தி இருக்கும், அது கடுப்புலயே இருக்கும், எப்படா இதை கலட்டுவேன். அதுக்கு சொன்னா அது அது இன்னொரு இடத்துல பண்ண பாஸ்டர் சொல்றாரு, அவரை மதித்து இந்த அம்மா மிதித்து. நான் சொன்ன அது பின்னாடி நடக்க போறது, அம்மா முன்னாடி சொல்லிட்டாங்க. அந்த அம்மாக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மாக்கு அதனடா அப்படின்னு டக்குன்னு ரிவர்ஸ்ல வந்து நம்ம வீடியோல தான் அன்னைக்கு பண்ண பொறுத்தனை என்னாச்சு, அன்னைக்கு அந்த பொறுத்தனை திருமண பொறுத்தனை என்னாச்சுப்பா, அப்படியே அன்னைக்கு வாழ்றோம் கேட்க. ஏன் சமூகத்துல வந்து எனக்கு முன்னாடி சொன்ன இந்த பொறுத்தனை நீ ரகசியமா செஞ்ச பொறுத்தனை. எண்ணாகமத்தில் இந்த பொருத்தனை குறித்து எச்சரிக்கை முதல் படிங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த எச்சரிக்கை படிங்கம்மா. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாரொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின் படியெல்லாம், வாக்கின் படி என்ன போட்டிருக்கு இல்ல, வாக்கின் படி எல்லாம், அதை விட்டுறாத. செலக்ட் பண்ணி செய்யறதுக்கு இடம் இல்லை. வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவுள். இப்ப 116ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கணும். சங்கீதம் 116 12 முதல் 14 வசனங்களை கவனிச்சு பாரு. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன், அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செலுத்துவேன். மறைமுகமா இல்லப்பா, நீ யாருக்கு முன்னாடி பொருத்தனை செய்தா? ஜனங்களுக்கு முன்னாடி. ஜனங்களுக்கு முன்னாடி பொருத்தனை பண்ணியப்பா, அந்த பொருத்தனைப்படி எப்படி இருக்க? நம்ம ஆளு கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? என் ஃப்ரெண்டு பாஸ்டர் ரொம்ப எங்கள் ஆஃபீஸில் என்னோட ரொம்ப நாள் திருக்கு ஃபர்ஸ்ட். அவன் ஹிட்டு, அவன் கிறிஸ்டியன் மேரேஜை பார்க்கணும்னு சொன்னான் பாஸ்டர், என் மேரேஜுக்கு அவனை கூப்பிட்டு வந்து பாஸ்டருக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணார். பாஸ்டர் சந்தோஷம் பிரதர் நாங்கள் அப்படின்னு. அவன் அப்படியே வந்து உட்காந்துருப்பான். அவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்டியன் மேரேஜ் பார்க்குறான். அது அவனுக்கு ஒரே சந்தோஷம். என்ன அருமையாக இந்த மாதிரி வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க பாஸ்டர், அப்புறம் எப்படி செய்து கொடுக்குறாரு, ரியலி பிளஸ்ட் பிரதர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனான்.
3 மாசம் கழிச்சு நீ விவாகரத்துக்கு நோட்டீஸ் கொடுக்குற. இந்த ஃப்ரெண்டு என்ன நினைப்பான்? இல்லையா பொறுத்துலாம் பண்ணிய. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இதான் நடக்குது கிறிஸ்தவர்கள். உங்களுக்கு தெரியுமா? நீங்க வேணா போய் செர்ச் பண்ணி பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தான் அதிகமான விவாகரத்து வழக்கு போட்டிருக்காங்க. அதுல யார் தெரியுமா? இந்த கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவர் இவங்கள போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க. ஏன்னா படிச்சிட்டோம்ல, தேவன் நம்ம ஆசீர்வதிச்சிட்டார்ல. நான் நினைக்கிறேன், யாருக்கு முன்னாடி உடன்படிக்கை பண்ண கணவன் மனைவியா? அந்த உடன்படிக்கைக்கு, இந்த உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாத ஒண்ணு நான் எங்க பரவ ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக, அந்த வசனம் திரும்ப பாருங்க, ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். அவருடைய அர்த்தம் என்ன? இந்த ஜனங்கள் நீ உடன்படிக்கை பண்ணதை பார்த்தாங்கப்பா, பொருத்தனை பண்ணதை பார்த்தாங்க. இப்ப நீ அந்த பொருத்தப்படி வாழ்றது யார் பார்க்கணும்? அதே ஜனங்க பார்க்கணும். அதே ஜனங்க பார்க்கணும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுப்பேன்னு சொல்லி அன்னைக்கு ஞானஸ்தானத்துல பண்ண உடன்படிக்கை இன்னைக்கு ரட்சிப்பின் பாத்திரம் எங்கேயோ விடுது. பிரியமானவர்களே, கர்த்தர் 5 காரியங்கள் உனக்கு தந்தார். என்னென்ன 5 காரியம் சொல்லுங்க பாப்போம். என் அழுகுரலை கேட்டார், என் விண்ணப்பத்தை கவனித்தார், எனக்கு அடைக்கலமாயிருந்தார், எனக்கு சுதந்திரத்தை தந்தார், எனக்கு நாட்களை கூட்டி கொடுத்தார். இந்த தேவன் என்னிடத்துல என்ன கேட்கிறார்? நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னுடைய கூடாரத்துல வந்து தங்குவதற்கு ஆயத்தப்படு, நீ எனக்கு முன்பாக சொன்ன பொருத்தனைகளை நிறைவேற்று. இது இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படிமாங்க, ஒரு பையன் அப்பாட்ட வரான். அப்பா, நீங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு ஷூ வாங்கி கொடுத்தீங்க, சாக்ஸ் வாங்கி கொடுத்தீங்க, யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தீங்க, பேக் வாங்கி கொடுத்தீங்க, புக்ஸ் வாங்கி கொடுத்தீங்க, ஃபீஸ் கட்டினீங்க, வேனுக்கு ஃபீஸ் கட்டினீங்க, தேங்க்யூ டாடி. போயிடும். அடுத்த மாசம் வரான், இதே டைலாக். என்ன? அப்பா, ஷூ வாங்கி கொடுத்தீங்க, சாக்ஸ் வாங்கி கொடுத்தீங்க, இது வாங்கி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க. ஓகே, 3ஆவது மாசம் பையன் வரான். அப்பா, ஷூ வாங்கி கொடுத்தீங்க. அப்பா, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், இதெல்லாம் எதுக்குடா வாங்கி கொடுத்தேன்? ப்ரோக்ரஸ் பண்ண உடனே காணோம். இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்பா வாங்கி கொடுத்தீங்க, அப்பா வாங்கி கொடுத்தீங்க, அப்பா வாங்கி கொடுத்தீங்க. எதுக்குடா வாங்கி கொடுத்தேன்? எதுக்குப்பா அவனுக்கு இதெல்லாம் நான் கொடுத்தேன்? அங்க ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை காட்டு, படிப்புல காட்டு, மார்க்ஸ்ல காட்டு. அங்க ஒன்னையும் காணும். இங்க அப்பாவுக்கு வந்து தேங்க்யூ டேடி, தேங்க்யூ டேடி. நீ கிறிஸ்தவம் அப்படிதான் இருக்கு. கர்த்தர் அப்படி செய்த கர்த்தருக்கு ஒண்ணு செய்தப்பா, நீ செய்த கர்த்தருக்கு என்னப்பா செய்த? நிச்சயமா கர்த்தர் செய்தார், எந்த சந்தேகமும் கிடையாது. அதே கர்த்தர் உன்னை கேட்கிற பதிலுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உடன்படிக்கை தேவன் மறந்துடாது. He is a God of covenant. கவனம் என்றா இந்த உடன்படிக்கைனா அவர் செய்ததை அவர் நிறைவேற்றிட்டார். நாம செய்ததுதான் என்னன்னு கேட்க. நிச்சயமா நீங்க சொல்ல முடியும், ஆண்டவருடைய அழுகுரலை கேட்டார். கேட்டாரா கேட்கலையா? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்ம விண்ணப்பத்தை கேட்டாரா இல்லையா? கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்தாரா இல்லையா? அவர் சுதந்திரத்தை தந்திருக்காரா இல்லையா? நாட்களை கூட்டி கொடுத்தாரா இல்லையா? அவர் செய்ததை செய்யலன்னு சொல்லுங்க. அவர் செய்ததை செய்ய வேண்டியதை செய்தாரா செய்யலையா? இப்ப நாம செய்ய வேண்டியது செஞ்சோமா? இந்த 7 மாதம் அளவும் என்னுடைய ஜெப வாழ்க்கையில நான் 100% சரியா இருந்தேன்? இல்லை, இல்லைங்க. நான் அவருடைய கூடாரத்துல தங்குறது போல உத்தமனாய் நடந்து புறங்கூறாம இருந்திருக்கேனா? இல்லை. அவருக்கு முன்பாக செய்த பொருத்தனைகளை நான் செலுத்தினா? இல்லை. அப்போ உடன்படிக்கைக்கு அவர் உண்மையா இருந்தாரு, நான் என்னவா இல்லை? உண்மையா இல்லை, உண்மையா இல்லை. நீங்க தேவனாத்தான் எதிர்பார்க்கிறார். இப்போ உனக்கு காலத்தை நீடி கொடுத்து என்னை நோக்கி கூப்பிடப்பா, என்னை நோக்கி கூப்பிடப்பா, உத்தமனா வாழ்ந்து கூடாரத்துக்கு வர்றதுக்கு ஆயத்தப்படப்பா, உடைய பொருத்தனைகளை நிறைவேற்ற தேவன் நம்மை கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி முழங்கால் படக்கூடுமானால் நாங்கள் போய்
எல்லாருக்கும் முடியாது. வாங்க அப்புறம் கூடியவர்கள் பேசுவாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு அதை செய்தால் இதை செய்தால் என்று நன்றி சொல்வது நல்லதுதான். ஆனால் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க மூவ் ஆகணும். அதுக்கு அடுத்த இடத்துக்கு நீங்க வரணும். அதுக்கு அடுத்த இடத்துக்கு நீங்க போயாகணும். இந்த தேவன் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. உண்மையாகவே அவர் உனக்கு இருக்கிறாரா? ஒரு பாடலை பாடும்பொழுது கூட வெறும் பாட்டுக்காக பாடல, இந்த பாட்டு உணர்த்தும் நான் உண்மையா எனக்கு ஆதாரமா இருக்கிறாரா, அல்ல வேறு ஆதாரங்களை வச்சுட்டு அவரையும் ஆதாரம் நான் சொல்றேன். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்க, நான் அவருக்கு என்ன செய்ய போகிறேன்? அவர் எனக்கு இத்தனை காரியங்கள் செய்திருக்க, அவர் விரும்புகிற காரியத்தை நான் செய்வேன். அதனால அந்த சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். உபகாரத்தை கர்த்தர் செஞ்சுட்டாருப்பா, நீ செய்ய வேண்டியது என்ன? நீ செய்ய வேண்டியது என்னுடைய ஜெப நேரங்களில் வாஞ்சிப்பேன், உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன், உங்களுடைய கூடாரத்தில் வந்து தங்குகிற நாளுக்கு நான் ஆயத்தப்பட்டு கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டே இருப்பேன். என்னுடைய பொருத்தனைகளை உமக்கு முன்பாக நிச்சயமே நான் செலுத்துவேன். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துவேன். கர்த்தர் எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்து விட்டேன். நீர் எங்களுக்கு எதிர்பார்க்கிற காரியங்களை நாங்கள் செய்யாமல் ஒரு போலி கிறிஸ்தவத்துக்குள்ளே நாங்கள் வாழாதபடிக்கு இந்த நாளில் இந்த செய்தியை கொண்டு நீர் எங்களை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகளை உங்களிடத்திலிருந்து பெற்றோமே, ஒரு நாளாவது ஆண்டவரே நீர் என்றிருந்து என்ன எதிர்பார்க்கிறேன், அதை நான் நிறைவேற்றுகிறேனா என்ற கேள்வியை நான் கேட்டதுண்டா? கிருபையாய் இறங்கி 2025 ஆண்டுடைய 7ஆம் மாதத்துடைய முடிவுக்கு எங்களை கொண்டு வந்திருக்கு. இன்னும் பூமியில் எங்களுக்கு எத்தனை நாட்கள் இருக்கிறது என்று தெரியாது ஆண்டவரே. அன்றைக்கு லண்டனுக்கு போகிறேன் என்று பிரயாணப்பட்டேன். ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பினவன் ஏர்போர்ட்டை கூட தாண்டலமா, வரத்து போயிட்டு அவனுக்கான நாள் முடிஞ்சு போச்சு. எனக்கான நாள் என்னைக்கு முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீர் எனக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிற காலம் நான் ஆயத்தப்படுகிற கிருபையின் காலம். எனக்கு ஆயுசை நீட்டி கொடுத்த ஒரு மனிதன் அல்ல நீர் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நான் உம்மை தேட, உம்முடைய கூடாரத்தில் வந்து தங்க என்னை ஆயத்தமாக்கும். உமக்கு முன்பாக நான் செய்து கொண்ட பொருத்தனைகளை நான் செலுத்தோம். எனக்கு பலன் தாரும். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் எங்களுடைய இருதயத்திலே பேசுமையா, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்பதை எங்களுக்கு உணர்த்தும். தயவு செய்து நாங்கள் ஏதோ ஒரு காரியத்திலே மாய்மாலம் பண்ணிக்கொள்ளாதபடிக்கு சரியாக எங்களை நாங்கள் நிதானித்து அறிய எங்களுக்கு கிருபை தாரும். சபையை ஆசீர்வதியும். ஒருவேளை இந்த காலையில் இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது தேவனுடைய இந்த விண்ணப்பத்தை கேட்க வேண்டும், என்னுடைய இந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் தர வேண்டும் என்று பிள்ளைகள் வந்திருப்பார்கள். அழுகுறதை கேட்கிற தேவன், பெருமூச்சை கவனிக்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், அதுக்கு பதில் தந்து நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை இன்றைக்கு நிரூபிக்க முடியும்படி கருத்தில் அடியாக போடுங்க. தயவுள்ள கரங்களை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.